ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை பணியாரம் தாங்க பார்க்க போகிறோம். இல்லைனா முட்டை ஆம்லெட்னு கூட சொல்லலாம். ரொம்ப ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாம். எப்பயும் ஒரே மாதிரி சாப்பிட்றது இப்படி ஒரு தடவை செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. 4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க. 2 பெரிய வெங்காயம் இதே மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 4 தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். புதினா மல்லி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு அலசி இது கூட சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 3 முட்டை உடச்சி இதில் ஊற்றிக்கிறேன். தேவையான அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா கலர்ஃபுல்லாக நம்ம குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் நல்லா இருந்தது. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். உப்பெல்லாம் எல்லா பக்கமும் வர அளவுக்கு நல்லா எல்லா இதுவும் மிக்ஸ் ஆகி நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ பணியாரக்கல் நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். ஒவ்வொரு குழிக்காக நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் வேணும் எண்ணெய் விட்டுக்கோங்க, இல்லைனா நெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அளவான குழிக்கரண்டியாக எடுத்து இல்லைன்னா ஸ்பூனில் கூட இந்த மாதிரி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆம்லெட் ஊற்றி எடுத்துக்கலாம். இல்லைன்னா முட்டை பணியாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஊற்றுனதுக்கப்புறமா மேலாக கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். சட்டுன்னு வெந்துருங்க, சீக்கிரம் எடுத்துருங்க, இல்லாட்டி ரொம்ப அடி பிடிச்சிரும். நமக்கு வெந்தது நல்லா தெரியும். ஓரளவுக்கு தாங்க வெந்திருக்கு, இல்லைன்னா நமக்குள்ளே இருக்கிற இதெல்லாம் வேகாது. இப்போ திருப்பி விட்டுக்கலாம் ஒவ்வொன்றா. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக நமக்கு திரும்பி முட்டை பணியாரம் கிடச்சிருக்கு. இதே மாதிரி எல்லா முட்டை பணியாரத்தையும் நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க. இந்த பக்கமும் வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். ரொம்பவும் சுலபமாக ஈஸியாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த எல்லா பணியாரத்தையும் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. கல்லே ஒட்டாமல் எவ்வளோ அழகாக நமக்கு முட்டை பணியாரம் கிடச்சிருக்கு பாருங்கள். எல்லாத்தையும் நம்ம இப்போ எடுத்துட்டோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காமல் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.